லட்சுமி, இந்த காசு நல்ல காசா பாரு. இல்ல, காசே காசு. காசுல மட்டும் கெட்ட காசு இல்லம்மா, மனுஷன்லயும் கெட்டவன் இருக்கான். அதனாலதான் படுபாவி போய நம்ம போல உள்ளவங்களுக்கு செல்லாத காசை போட்டு போயிருக்கான். சரி வா, முதல்ல போய் டீ சாப்பிடலாம். பா. ஏமா கோவமா இருக்கு? ஓ, உங்க அப்பா அம்மா கிடைக்கலன்னா லட்சுமி, ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம பீச்சுக்கு போவோம். அங்க நான் நல்லா ஊதுறேன், நிறைய கூட்டம் வரும். அங்க உங்க அப்பா அம்மாவை நீ கண்டுபிடிச்சுக்கலாம். அப்போ டீ குடிக்கலாம். இப்ப மாத்திரம் டீ குடிக்கலாமா? வாக்கும் வா போலாம். பரிசு சீட்டுனா அப்படின்னா 1 ரூபா கொடுத்து அந்த சீட்டை வாங்கினாக்கா அதிர்ஷ்டம் உள்ளவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரும். இவ்வளவு பணம்? இம்மா பணம்? அடேப்பா, இவ்வளவு பண்ணுங்க. என்ன செய்யறது? நீ கவலைப்படாத, அது நமக்கு கிடைக்காது. அதிர்ஷ்டம் இருந்தா நாம ஏமா இப்படி இருக்க போறோம்? என்ன பண்றது? கிடைச்சா செலவு பண்ண வழியா இல்ல. இந்த பட்டணத்துல இந்த குடிசையை மாத்தி விட்டு பங்களா கட்டலாம், இந்த கிழிஞ்ச சொக்காயை தூக்கி எறிஞ்சு விட்டு கோட்டு சூட்டு வாங்கலாம், உனக்கு புது சொக்கா வாங்கலாம். இந்த சுப்பம்மா சோத்தை விட்டுட்டு உட்லாண்ட்ஸ் ஹோட்டல்ல பெரிய இலையா போட்டு தினம் சாப்பிடலாம். சொந்தமா ஒரு கார் கூட வாங்கிக்கலாம். அப்ப தினம் கார்லயே நல்லா இருக்கு. எனக்கு அம்மா பார்த்து கண்டு போச்சு. சில பசங்களுக்கு கையில காசு வந்த உடனே கண்ணு தெரியாம போயிடுது. நீ கார் வாங்கினா கூட பிச்சை எடுக்கலாமாங்கிற. என்ன நல்ல மனசு, நீ நல்லா இருக்கணும். அது போகும். 1,00,000 ரூபாயில இன்னும் என்ன வாங்கலாம்? நினைச்சதெல்லாம் வாங்கலாம். பணம் இருந்தா அப்பா அம்மாவை கூட விலைக்கு வாங்கலாம். அப்பா எனக்கு ஒரு சீட் வாங்க கொடு. உங்க அப்பா அம்மாவை விலைக்கு வாங்கணும். கண்டிப்பா வாங்கி தரேம்மா. நீ முதல்ல சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. 5, 8. பாப்பா, லட்சுமி, என்னவா பண்ற? நம்ம சீட் நம்மளே செவுத்துல எழுதுறேன். சீட்டு நம்ம கையில இருக்கும் பொழுது ஏமா செவுத்துல எழுதுற நீ? ரம்மர் வந்துட்டா ஆசை யார விட்டு செவுரு பூரா எழுது, நல்லா எழுது. பாப்பா, லட்சுமி, எங்கம்மா இருக்க நீ? எங்க இருக்க? இங்கதான். எங்க? இவங்க பெரிய பொம்பளை குளிச்சுக்கிட்டு இருக்காங்களா? லட்சுமி, நீ சாதாரண லட்சுமி இல்ல, அதிர்ஷ்ட லட்சுமி. பரிசு சீட்ல உனக்கு 1,00,000 ரூபாய் வந்திருக்கு. கண்டிப்பா வாங்கிடலாம். நான் எப்படிமா பார்க்க முடியும்? எனக்கு தான் கண்ணு தெரியாதும்மா. நீ பெரிய மனுஷி, நீ பாவாடை கட்டிக்கமா, பாவாடை கட்டிக்க. ஆமா லட்சுமி, அந்த சீட்டை நீ பத்திரமா வச்சிருக்கமா? ஆமா, இந்த சீட்டை எங்க கொண்டு போய் குடிக்கிறது? எங்க கொடுத்து எப்படி பணத்தை வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். லட்சுமி, உனக்கு சீட்ல பரிசு விழுந்ததுல அத பத்தி இந்த கேட்ட பூரா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால நான் சொல்றேன், இந்த பட்டா கத்தி பங்காரு இருக்கானே, அவனு இதுல மாமூல் கேட்பான். அதனால இந்த சீட்டை பத்திரமா எங்கேயாவது ஒளிச்சு வை. அந்த சீட்டை போயா அபேஸ் பண்ணின்னு வந்துருமே. 1,00,000 ரூபாய். ஜாலியா பாண்டிச்சேரி ஓடிடலாம், டூயிட் பாடிக்கலாம். கண்டு கையடியா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாடி பட்டாக்கத்தி பங்கார பக்கத்துல வச்சுன்னு பயம்ன்ற படா பேஜார் கராக்கியா இருக்குது. குருடன் வீட்டுல அதிர்ஷ்டம் காத்துக்கின்னு இருக்குது. போய் அலேக் பண்ணிக்கோ, நான் அப்புறம் ஃபாலோ பண்ணிக்கிறேன். போமே என்ன
கண்ணையா அண்ணாத்தே? சோத்துக்கார சுப்பம்மா. என்னம்மா இங்க திடீர்னு? ஒண்ணுமில்ல அண்ணாத்தே, பட்டா கட்டி திடீர்னு வீட்டுக்கு வந்துக்குது. என் வீட்டு அடுப்புல சோறு வந்துக்கு நிக்குது. உன் அடுப்புதான் சும்மாக்கிதே, டீ காய்ச்சிக்கிட்டு போலாம்னு வந்தேன். அதானே கேட்டேன், காரியம் இல்லாம நீ வரமாட்டியே. ஆமா, குழந்தைக்கு பரிசு வந்துச்சாமே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது கிடக்கட்டும், நீ வந்த வேலைய கவனி. ஐய மறந்துட்டனே. என்னட்ட? சக்கரை. பாப்பா வீட்டாண்ட சக்கரை வச்சுட்டு நிக்கிறேன், போய் எடுத்துட்டு வாமா. போமா. அங்க என்னத்த போட்டு உடைக்கிற? ஒண்ணுமில்ல அண்ணாத்தே, வத்தி பெட்டிக்குதான்னு பார்த்தேன். ஜன்னல் ஓரமா தான் வச்சேன், எடுத்து கொடுக்கவா? வாணா வாணா, நீ உடம்பு அழுத்திக்காதே, நானே எடுத்துக்கிறேன். ஏமா என்னம்மா கத்துற? ஐயோ என்னம்மா? ஐயோ, என்ன கொட்டிடுச்சு. என்ன கொட்டிடுச்சு? என்ன குழந்தை சக்கரையை கொட்டிடுச்சு. குழந்தை சக்கரை கொட்டிடுச்சா? லட்சுமி, நீ ஏமா சிரிச்ச? சுப்பம்மாவே தேலு குட்டுச்சு. தேள் கொட்டிடுச்சா? லட்சுமி, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அவ டீ போடுறதுக்கு வரல, இங்க சீட்டை திருடிட்டு போகணும் தான் வந்திருக்கணும். ஆமா, நீ சீட்டை எங்க வச்சிருக்க? அடுப்புல. அடுப்புலையா? ஏமா என்னம்மா இந்த சோத்துக்கார வந்துட்டோம், சீட்டை எடுத்துட்டேன். என்ன ஆளு நீ? பாண்டு மாதிரி இருந்துகிட்டு எவ்வளவு கெட்டி காசெல்லாம் நடத்திருக்க நீ. லட்சுமி, பரிசு விழுந்திருக்க விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. நானோ குருடம், நீயோ குழந்தை. நம்ம ரெண்டு பேரையும் சாதாரணமா ஏமாத்திடலான்னு எல்லாரும் நினைப்பாங்க. அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். லட்சுமி, விடியறதுக்குள்ள நம்ம இந்த இடத்தை விட்டே போயிடுவோம். சீட்டுக்குள்ள பணத்தை வாங்கி உங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சு உன்னையும் பணத்தையும் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடுறேன். அது வரைக்கும் இந்த கண்ணை எனக்கு தூக்கமே வராதம்மா, தூக்கமே வராது. அறிவு இருக்காயா? நடு ரோட்ல சைக்கிள்ல வர நீ தானே குறுக்க வந்த? பேசாது. யார் நீ? என் பேர் லட்சுமி, அம்மா பேர் கல்யாணி. அம்மா அப்பா தொலைஞ்சு போயிட்டாங்க. தொலைஞ்சு போயிட்டாங்களா? உங்களுக்கு பார்த்தா அன்னைக்கு சொல்றீங்களா? என்ன சொல்லணும்? இப்படி கேட்டா எனக்கு பயமா இருக்கு, நான் சொல்ல மாட்டேன். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? எனக்கு லாண்டர்ல ₹1,00,000 வந்திருக்கு. எல்லாரும் படுக்கு வராங்க. ஆமா. அந்த சீட்டை எங்கம்மா வச்சிருக்கிற? சரி அத நீயே வச்சுக்கோ. மாமா உன்னை கூட்டிட்டு போய் அந்த சீட்டை கொடுத்து ₹1,00,000 வாங்கி கொடுக்கிறேன். மாமா போன் பண்ணிக்கிட்டு போவோம் வா.
கிளாஸ் வர டைம் ஆயிடுச்சு. இந்த ஆம்பளைங்களை கூட நம்பிடலாம், இந்த பஸ்ஸை மட்டும் நம்ப முடியலப்பா. யாரது பஸ் ஸ்டாப்ல தேடி பிடிச்சிருக்கிறது? நான் தான் வண்டி காலைல மாத்திருச்சு. பிச்சைக்கார கழுத பாத்து வரத்துல மூஞ்சி பாரு குரங்கு. போச்சுக்காக்கா. யார் பட்ட அக்காங்கிற? யார் நீ? என் பேர் லட்சுமி, அம்மா பேர் கல்யாணி. லாட்டரியில ₹1,00,000 வந்திருக்கு. தேடி அதான் தான் சீட்டு பறிக்க வராரு. யார் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். அக்கா இருக்கேன், நீ பயப்படாதடா கண்ணு. லட்சுமி, அந்த சீட்டை எங்கடா கண்ணு வச்சிருக்கிற? என் ராணி இல்ல, சொல்லுமா. யாருக்கு தெரியாம விட்டு வச்சிருக்கேன். சரி சரி, அது உங்ககிட்டே இருக்கட்டும். லட்சுமி, நீ டான்ஸ் பாத்திருக்கிறியாமா? அக்கா கூட வரியா? டான்ஸ் பார்க்கலாம். நீ கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கற. அப்புறமா கோட்டைக்கு போய் உனக்கு விழுந்திருக்கிற பரிசு சீட்டை கொடுத்து பணம் வாங்கிக்கலாம். என்னம்மா சொல்லுடா கண்ணு. சரிக்கா, ஹீரோ பணம். டாக்ஸி டாக்ஸி. ரூபா, ஏன் ப்ரோக்ராம் கரெக்டா ஆரம்பிக்கலன்னா நிர்வாகத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? மேனேஜர், இப்படி கஷ்டப்பட்டு பேசுறதுலாம் எனக்கு பிடிக்காது. நான் இந்த ஹோட்டல்ல டான்ஸ் ஆடி தான் பிழைக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. இப்ப நினைச்சா அடுத்த நிமிஷமே நான் லட்சாதிபதி. தேவி அக்கா, குழந்தை யாரம்மா? அக்கான்னு கூப்பிடுது. மகளா? மேனேஜர், என் அக்கா மகன். வா கண்ணு, என்ன சாப்பிடுற? கப்பு சோறு, கருவாட்டு குழம்பு. ஆஃப் பிளேட் பிரியாணி, ஆஃப் பிளேட் சிக்கன், ஐஸ்கிரீம். அதுக்கு மேல சாப்பிட்டா குழந்தைக்கு ஒத்துக்காது. மேனேஜர், என் கணக்குல பையன் கிட்ட 50 ரூபா கொடுத்து